பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 ப்ரோமோ வெளியாகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. கடந்த 7 சீசன்ஸா கமல் சார் பிக் பாஸ் தமிழா ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்த நிலையில படங்களோட கமிட்மெண்ட்ஸ் காரணமா அவர் பிக் பாஸ்ல இருந்து விலகவே இந்த சீசன் 8 விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண போறாரு. இது விஜய் சேதுபதிக்கு முதல் சீசன் அப்படிங்கிறதுனால மக்கள் அவருக்கு ஷோ பத்தி எடுத்து சொல்லி அட்வைஸ் பண்ற மாதிரி ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற ஒரு ப்ரோமோவை வெளியிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோல 7th சீசன்ல நடந்த அந்த ரெட் கார்டு விஷயம் தொடங்கி குரூப்பா சேர்ந்து பண்ண சில விஷயங்கள், அதுக்கப்புறம் கமல் சார் ஒழுங்கா ஷோ பார்க்கல அண்ட் கண்மூடித்தனமா மாயா மற்றும் அவங்களோட கேங்க நம்பிட்டாருன்னு வந்த குற்றச்சாட்டுகள்னு சில குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு. அதையெல்லாம் மக்கள் டைரக்டா விஜய் சேதுபதிக்கு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இந்த ப்ரோமோவை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த ப்ரோமோ விஜய் சேதுபதி எப்படி ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில இன்னுமே அதிகமாக்கி இருக்கு. இந்த நிலையில லாஸ்ட் சீசனோட கண்டஸ்டன்டான மாயா இந்த சீசன் 8 பத்தி பேசி இருக்கிறது இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, மக்கள் செல்வனோட புது ப்ரோமோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, வேற லெவல்ல பண்ணியிருக்காரு, ஆடியன்ஸ்க்கும் கண்டஸ்டன்ஸ்க்கும் சில விஷயங்களை மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். முதல்ல பிக் பாஸோட ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ்க்கு சொல்லிக்கிறேன், பிக் பாஸ் பொழுதுபோக்குக்கான ஒரு நிகழ்ச்சி. ஆடியன்ஸ் டிவியோட இணைஞ்சிருக்கிற மாதிரி ஷோ இருக்கும். அதுல யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவெடுக்க இல்ல. பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஷோக்காக ஒர்க் பண்றாங்க. உங்களுக்கு தெரியாத நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு, நாங்க அதை ரிவீல் பண்ண மாட்டோம். உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாது, அது எப்போதுமே மறைஞ்சே தான் இருக்கும். இந்த சீசன்ல ஆணாதிக்கத்தை கொண்டு வராதீங்க, பெண்கள் உதவி கேட்க பயப்பட வைக்காதீங்க, அவங்கள பேச விடுங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ண விடுங்க, அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த விடுங்க, அவங்க கோபத்தை வெளிப்படுத்த விடுங்க, அவங்கள தன்னிச்சையா செயல்பட விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் இவங்க பண்ணும்போது அவங்களுக்கு கேரக்டர் இல்லைன்னு சொல்லாதீங்க. விமன் கார்டை அவங்கள யூஸ் பண்ண விடுங்க, அதுக்கு ஆதாரம் கேட்டுட்டு இருக்காதீங்கன்னு மாயா சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் இந்த சீசன்ல வரப்போற கண்டஸ்டன்ஸ்க்கு இதை சொல்லிக்கிறேன், நீங்க தைரியமானவங்க, வெளியே இருக்கிற வெறுப்பு ஒரு விஷயமே இல்ல, ஆனா வீட்டுக்குள்ள நிறைய நண்பர்களை சேர்த்துக்கோங்க, அதுதான் கடைசியில நிற்கும். காசோ பிரபலமோ வெறுப்போ நினைவுகளோ இதெல்லாம் நிக்காது. எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் இல்லாம நிறைய ரூமர்ஸை இன்டர்நெட்ல பரப்புவாங்க, அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நீங்க யாருன்னு காட்டாது. உங்களுக்கு உண்மையா இருங்க, உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு டிராமாவை உருவாக்குங்க, வெளியே ஒரு பலமான சிஸ்டம் வச்சுக்கோங்க, என்ன நம்புங்க, உங்களுக்கு பிஆர் ஏஜென்சியே தேவையில்லை, நீங்களே போதும். ஆனா நீங்க வேற ஒருத்தரை இதுக்காக வேலைக்கு எடுக்கிறீங்கன்னா வெறுப்பு மற்றும் வன்முறையை தூண்டி விடுற மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லுங்க. இங்க பாலியல் பலாத்காரமும் வன்முறைக்கும் இடமில்ல, இது வெறும் ஒரு ஷோ. உங்களோட ஆத்திரம் இங்க அறிவற்ற ஒண்ணு, இது பணத்துக்கான ஒரு வியாபாரம், இது ஒரு அழகான மைண்ட் கேம். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட விளையாடுங்க, எப்போதுமே எது சரியோ அதுக்காக நில்லுங்க, இது கண்டிப்பா ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்தும், நம்புங்க, நான் பார்த்திருக்கேன். உங்க தலையை உயர்த்தி வைங்க, நீங்க வேலை செய்றீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்க, காசு சம்பாதிங்க, அன்புடன் மாயா அப்படின்னு மாயா பிக் பாஸ் ஆடியன்ஸ் அண்ட் கண்டஸ்டன்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. கடந்த சீசன்ல பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தின கண்டஸ்டன்ஸ்ல மாயாவும் ஒருத்தங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அவங்கள பலருமே வெறுத்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இவங்க இப்படி அட்வைஸ் கொடுக்கறாங்க போலன்னு மக்களுமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த சீசன் 8ல கண்டஸ்டன்டா நிறைய செலிபிரிட்டிஸ் பேர் அடிப்படுது. அந்த வகையில ஷாலின் ஜோயா, திவ்யா துரைசாமி, அஸ்வின், அருண் பிரசாத், டிடிஎஃப் வாசன், பிரிகிடா, ஃபரீனா, கார்த்திக் குமார், தீபக், கனி, அக்ஷதா ஸ்ரீதர், கோகுல்நாத், ரோஷன், இப்படி இவங்கெல்லாம் வர அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ கடைசியில பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்க போற அந்த கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 மேல உங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்புகளையும் அண்ட் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஷனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.